பழங்காலத்தில் மதுரை நகரை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர் மலைத்வஜ பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனமாலை தம்பதியினர் நீண்ட நாட்களாக ஒரு வாரிசு இல்லாமல் வருந்தினர். அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் பெரும் யாகம் ஒன்றை நடத்தினர். யாகத்தின் தீயிலிருந்து ஒரு அற்புதமான சிறுமி உருவெடுத்தாள். அவள் 3 மார்புகளுடன் 3 வயது சிறுமியாக இருந்தாள். அந்த குழந்தையை மன்னர் தன் மடியில் அமர்த்தியபோது வானத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி, இந்த குழந்தை பார்வதி தேவியின் அவதாரம். இவளை ஆண் குழந்தையாக வளர்த்து வாருங்கள். இவள் தன் விதியான கணவரை சந்திக்கும் போது 3வது மார்பு மறைந்துவிடும் என்று ஆசீர்வதித்தார். அந்த இளவரசியின் பெயர் தடாதகை, பின்னர் மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். அவள் மீன் போன்ற அழகிய கண்களைக் கொண்டிருந்ததால் மீனாட்சி என்று பெயர் பெற்றாள். மன்னர் அவளை ஆண் குழந்தையாகவே வளர்த்தார். வாழ சண்டை, அம்பு எய்தல், யானைப்படை, குதிரைப்படை என அனைத்து வீரத்திறன்களையும் கற்றுத் தேர்ந்து அவனது அழகும் வீரமும் அறிவும் மதுரை முழுவதும் பரவியது. மன்னர் மலைத்வஜன் இறந்த பிறகு மீனாட்சி மதுரையின் அரசியாக பொறுப்பேற்றாள். அவள் தன் தந்தையின் பட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாட்டை நன்கு ஆண்டாள். அவளது ஆட்சியில் மக்கள் சுகமாக வாழ்ந்தனர். ஆனால் அவள் ஒரு சாதாரண அரசியல்ல. அவள் தன் வீரத்தால் உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாள். திக்கு விஜயம் செய்து 8 திசைகளையும் வென்று தன் படைகளுடன் கைலாய மலையை நோக்கி சென்றாள். கைலாயத்தில் சிவபெருமான் சுந்தரேசராக சுந்தரன் காட்சி கொடுத்தார். மீனாட்சி அவரை பார்த்த உடனேயே அவளது 3வது மார்பு மறைந்தது. அவள் தன் உண்மையான பெண் உருவை உணர்ந்தாள். சிவபெருமானும் அவளை தன் நித்திய சக்தியாக அடையாளம் கண்டார். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலித்தனர். ஆனால் மீனாட்சி தன் நாட்டுக்குத் திரும்பி மதுரையை சரியாக ஆள வேண்டியிருந்தது. மீனாட்சியின் பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா என்பது அவளை மதுரையின் ராணியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் தெய்வீக நிகழ்ச்சி. சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் மீனாட்சி அம்மன் சந்நிதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அம்மனை 6 கால் பீடத்தில் அமர்த்தி வேப்பம்பூ மாலை அணிவித்து ராயர் கிரீடம், வைரக்கிரீடம் சூட்டி இரத்தினங்கள் பதித்த செங்கோலை அவள் கையில் வழங்குவர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அவள் மதுரையின் அரசியாக பட்டம் சூட்டப்படுவாள். இந்த பட்டாபிஷேகத்துக்குப் பிறகு மீனாட்சி அம்மன் 4 மாதங்கள் சித்திரை முதல் ஆவணி வரை மதுரையை நேரடியாக ஆள்வதாக நம்பப்படுகிறது. பின்னர் அவளது திருமணத்துக்குப் பிறகு சுந்தரேசர் 8 மாதங்கள் ஆட்சி செய்வார். இந்த விழா பெண் வீரத்தின், தெய்வீக சக்தியின், அன்பின் மற்றும் நீதியின் சின்னமாக இன்றும் கொண்டாடப்படுகிறது.